சத்துருவின் திட்டம் குடும்பங்களை உடைப்பது. අද සතුරාගේ සැලසුම පවුලයව කඩන එකයි. ஆனால் கர்த்தரின் விருப்பம் குடும்பங்களை கட்டுவது. ස්වාමීන් වහන්සේ කැමති නම් පවුල බෙදෙන එක. அல்லேலூயா. வேதனையான சம்பவம் திருச்சபைகளில் இன்றைக்கு டிவோர்ஸ் பிரிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. පවුල රැස්වි ජීවිතයේ උන්වහන්සේ කැමති අද දුක්ඛය දේවත් තමයි බොහෝ කිතුණු ජීවිත පවුල තුල අද කියන්නේ දික්කසන වෙලා සිටනවා. மீகா 2 திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம். மீகா පුතේ දෙවනි පරිච්ඡේදය. 15-16 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 15 16 කොහොමද කියන්නේ? வாசியுங்கள். அதுக்கு பிற்பாடு புதிய மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கிறேன். மீகா 2 தானே? 15 16 2 15 இல்ல. மல்கியா சமாவென்று மல்கியா புத்தே உங்களுக்கு நீங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க எல்லாரும். மல்கியா 2:15 சேர்ந்து வாசிங்க எல்லாரும். போறோங்க சிலர் புத்தகத்துல மல்கியா இருக்கோ தெரியல தேர்வாங்க இல்ல. எங்கடையாங்க எல்லாம் சங்கீதம் 1105 வாசிங்க. வாசிங்க. அவர் ஒருவரே அல்லவா படைத்தார், அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. பாருங்க, ஆண்டவர் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கத்தான் குடும்பத்தை படைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ භක්තිවන්තව පරම්පරාවක් ඇති කරන දේ උන්වහන්සේ මවල තියෙන පවුලයව. ஆனாண்டே குடும்பங்கள் எல்லாம் தேவ பக்தியா இருக்கு, ஊதுபத்தி கூட இல்ல. නමුත් අද පවුල ජීවිතවල බලන්න දෙවියන් වහන්සේ භක්තිවන්තකද උන් සිටිනේ. எல்லாம் பத்தி எரியுது கிறிஸ்தவ குடும்பங்கள். අදුන් කූරු වගේ දැල් වෙලා තිබෙනවා. ஊழியக்கார குடும்பத்துல தேவ பக்தி இல்ல, பத்தி எரியுது. දේව දාසේ පවුල තුල දෙවියන් වහන්සේ තුල භක්ති කරනවා නැහැ උන් තුල. பிள்ளைகளை சாட்சிய வாழ்க்கை வளர்க்க முடியல. දරුවන්ව සාක්ෂිමත් ජීවිතයක් ඇත්තට ජීවත් කරන්න පුරුදු වෙනවා. பிள்ளைகளை பரிசுத்தமா வளர்க்க முடியல. සුද්ධවන්තව දරුවන්ව ජීවත් වෙන්න පුරුදු කරලා නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே அழைத்து ரட்சித்து மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. සත්‍යයක් ඇති කරන පිණිසයි උන්වහන්සේ අපව පවුල කැටේට ගලවලා තබා තිබෙන්නේ. வாசிங்க தொடர்ந்தும். ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் தம்பி வாசி என்ன சொல்லுகிறார்? I will get the divorce. வாசி. ஆமா. The Lord, the God of Israel, says that he hath putting away for one power's violence with his garment, says the Lord of hosts. Therefore, take heed to your spirit that he deal not preciously. என்ன சொல்றார்? ஆனா எங்களுடைய மொழிபெயர்ப்புல நான் பார்த்த மொழிபெயர்ப்புல இருக்கிறது I will get divorce. அதாவது நான் திருமண விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ආමිවාචි කියනවා සමහර පරිවර්තන වල දික්කසාද මම එපා කරනවා කියා. திருமணம் முடித்துட்டு நீ வீட்டுல கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கும் டிவோர்ஸ் தான். විවාහලා කියන්නේ ඔය දික්කසාද වෙලා ඔබ නිවසේ සිටනවානේ ඒකත් දික්කසාද තමයි. குடும்பத்துல இருப்பார்கள், கணவன் மனைவி பேசுறது இல்ல. පවුලයි සිටනවා ස්වාමි පුරුෂයා උන් තුල කතා කරගන්නේ නැහැ. ஏதோ டோக்குக்கு சாப்பாடு வச்சிட்டு போ இவர் போய் சாப்பிட்டு தன்பாடல போறது இதெல்லாம் குடும்பம் இல்ல. பல்லக்கு காம தினா වගේ තියලා ටිකක් පාඩුවේ කනවල குடும்பத்திலே ஒற்றுமையாய் வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். මේව නොවේ පවුල තුල එක සමාන කියන්නේ සමයකමේ ජීවත් වෙනවා කියලා උන්වහන්සේ கணவன் மனைவி தேவபக்தி உள்ளவர்களா இருந்தால் தான் அவருடைய பிள்ளைகள் சந்ததி தேவபக்தி உள்ளதா இருக்கும். ස්වාමි පුරුෂයා භාර්යාව දේවවංශික තුල භක්තිවන්තව ඇසුරක් තමයි ඔවුන්ගේ දරුවන් එලෙසත් ඇසිරෙන්නේ. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? යවුවනියන් විවාහ එපා කියලා කියන හේතුව දන්නවද? அம்மா அப்பா வீட்டை காட்டுற கராட்டியை பார்த்துட்டு பிள்ளைகள் கல்யாணமே வேணாம் என்று. දෙමව්පියන් ගෙදර පෙන්නන්නා වූ රණ්ඩු එක බලලා මේගොල්ලෝ එපා. கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிகிறது. කිතුණු පවුල අද විනාශයටපත්. டெய்லி சண்டை. හැමදාම රණ්ඩු. சண்டே மட்டும் சண்டை இல்ல. ඉරිදාවත් විතරක් රණ්ඩු නැහැ. இல்ல பரிசுத்த ஓய்வு நாள். සුද්ධ සබත් දවස. அந்த இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் மாதிரி. කියන්නේ ඉස්රේල් ඊරාන් යුද්ධය වගේ. மண்டே டு சாட்டர்டே வீட்டுல ஃபயரான சண்டையெல்லாம் நடக்கும். සඳුදා ඉඳන් සෙනසුරාදා දක්වා රණ්ඩු ඒ වගේ ගෙදර. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சு
අද ඉරිදා உங்கள் சண்டைகளை விட்டு விட்டு රණ්ඩු දානේ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து පල්ලියට ගිහින් மறுபடியும் தொடங்குவோம். ඊපස්ව ආපහු පටන් ගමු. எத்தனை கிறிஸ்தவ கூட அப்படித்தான் இருக்கு. මේ තමයි කිතුණු ජීවිතේ. பாலிய பிள்ளைகள் அழுகிறார்கள், තරුණ යෞවනියන් ஊழியக்கார பிள்ளைகள் அழுகிறார்கள். දේවදාසයන් දරුවන් எங்களோட අඬනවා. அப்பாட பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இல்லை. අපේ තාත්තගේ දේශනා අහන්න කැමති නැහැ. அம்மாவோட குடும்பத்தோட கூடி அம்மா அப்பாட கூடி ஜெபிக்க விருப்பம் இல்லை. අම්මා තාත්තා සමග එක්රැස් වෙලා යාත්‍රාකට කැමති නැහැ. காரணம் நாம் குடும்பத்தை தேவ பக்தியா நடத்த தவறி இருக்கும். හේතුව පවුල අයව දෙවියන් වහන්සේ තුල භක්තිවන්තව අදන්න අපි වරදලා. ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 2